Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். டீனேஜ்ஸ்க்கான ஒரு டாபிக். டீனேஜ்க்கு மட்டும் இல்ல, அதர்ஸா நீங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சஃபர் பண்றீங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா தாராளமா அதுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா some product recommendation உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு நல்லா வர்க் ஆனுச்சு. அதான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸும் வந்து சொல்றேன். மெயினா இது அதுக்கான உள்ள வீடியோ தான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த சம்மரா இருக்கட்டும், இது சம்மரில் இது அதிகமாக வந்துட்டு வரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்னி, ரெட்னஸ், பிம்பிள்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்ம வந்து போடலாம் அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம், இதை நம்ம எப்படி டேக் கேர் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஒன்று வந்து கிளென்சிங் வந்து போவோம். கண்டிப்பாக கிளென்சிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பியூரிஃபைங் ஃபேஸ் வாஷ் இல்லை ஒரு ஜெல் பேஸ் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து போய்க்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட், நீம், க்ரீன் டீ, டீ ட்ரீ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் உள்ளது பாருங்கள். அந்த சின்டெல்லா, அசிஸ்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்கள், நயசினமைட் இந்த மாதிரிலாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த ஆக்னி, பிம்பிள், ரெட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது. நல்லா பிராண்டட் ஃபேஸ் வாஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஒரு மைல்ட் அண்ட் ஜென்டிலாக அவங்க வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ஃபேஸ் வாஷ் வந்து காட்டுறவங்களுக்கு அட் சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டாக்டர் சேர்த்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நீம் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஸ் மை 3rd or 4th டியூப். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் வந்து போட்டுக்கலாம். அட் சேம் டைம் இந்த ஃபேஸ் வாஷ் pH பேலன்ஸ் பண்ணும் உங்களுக்கு டெர்மடாலஜிஸ்ட் ஃபார்மேட்டட். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ஆயிலி ஆக்னி பண்ண ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதர் ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு ஆக்னி ஆயிலி ஸ்கின், அந்த ஆக்னி, சீபம் இதெல்லாம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்னி ரெட்னஸ் கூட ரெடியூஸ் பண்ணும். இதில் நீம் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா துளசி எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. டீப்பாக கிளென்ஸ் பண்ணுது, எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது, ஆக்னியை வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணுது ஃபேஸ் வாஷ் வந்துட்டு. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17+ இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் டே நைட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 17க்கு நீங்கள் கீழே இருக்கிறீங்கன்னா நேச்சுரல் இன்டான யூஸ் பண்ணிக்கிறீங்க. லைக் வந்து நான் சொன்ன மாதிரி க்ரீன் டீ, நீம் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த ஃபேஸ் வந்து டே நைட் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லாவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொன்னது நல்லா கிளென்ஸ்டாக க்ளோயிங்காக எனக்கு வந்துட்டு அட் த சேம் டைம் அந்த பிம்பிள், ஆக்னி, ரெட்னஸை நல்லா வந்து காம் டவுன் பண்ணி சூதன்ஸ் பண்ணிச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இதில் நீம் இருக்கிறனால இந்த ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, துளசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூதன்ஸ் பண்ணும். சாலிசிலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி உங்களுக்கு போர்ஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி ஆக்னி, பிம்பிள், ரெட்னஸ் நல்லா வந்து குறைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாமல் நம்ம டே நைட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேர் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலரான ஒரு சீரமாக இருக்கட்டும், ஒரு மாய்ஸ்சரைசராக அவங்களுக்கு வந்து இருக்கட்டும், அந்த டார்கெட் பேஸ் பண்ணதான் அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆயிலி ஸ்கின், இப்போ நான் சொல்கிறது ஆயிலி ஆக்டிவ் பண்ண ஸ்கின் பற்றி தான் சொல்கிறேன், ரெட்னஸ் உள்ள ஸ்கின் பற்றி தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சாலிசிலிக் ஆசிட், க்ரீன் டீ, நீம், டீ ட்ரீ நிறைய இருக்குது உங்களுக்கு. இந்த சென்டெல்லா, நயசினமைட், ஜிங்க் இந்த மாதிரி உள்ளது நீங்கள் போகும்போது ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லாவே ஹீல் ஆகும் உங்களுக்கு வந்து. பட் ரெகுலராக கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வரும்போது ஃப்யூச்சரில் வரதும் தடுக்கும், இருக்கிறதையும் நல்லாவே உங்களுக்கு வந்து குறைக்கும். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த டீனேஜர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ என்ன மாதிரி 25+ இருக்கிறவங்க, 26+ இருக்கிறவங்க கூட தாராளமாக நாங்கள் சஃபர் பண்ண தான் செய்கிறேன். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கொடுக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சீரமாக இருக்கட்டும், உங்களுடைய மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ள மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சீரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டாக்டர் சேர்த்தோட நீம் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் சொல்லுவேன். மாய்ஸ்சரைசருக்கு இந்த ப்ளம்மோட க்ரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் இந்த ஒரு காம்பினேஷன் தான் டே நைட் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப எனக்கு வந்து நல்லா வந்து ஹீல் ஆகிடுச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2% சாலிசிலிக் ஆசிட், நீம் எக்ஸ்ட்ராக்ட், 1% நயசினமைட் உங்களுக்கு வந்து இருக்குது. நயசினமைட் நல்லா ஒரு அந்த ஸ்பாட்ஸ், ஆக்னி ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்பாட்லெஸ் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்லா ஒரு பிரைட் அண்ட் ஈவன் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீம் எக்ஸ்ட்ராக்ட் நல்லா ஒரு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள், ஆக்னி காசிங் பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணும். சாலிசிலிக் ஆசிட் உங்கள் போர்ஸை அன்க்ளாக் பண்ணும். அட் சேம் டைம் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி ஆக்னி, பிம்பிள், ரெட்னஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. இது டே நைட் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 17+ இருக்கீங்க, தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் வந்து யூஸ் பண்ணேன். அது மாதிரி இது போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா டே டைம் இது போட்டுருவேன், போட்டு இதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்குவேன். நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டுருவேன், இதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்குவேன். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா
டே அண்ட் நைட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த காம்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா வந்து ஒர்க் ஆகுச்சு, அதனால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு இந்த க்ரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணேன். இதுவும் ஒரு நான் கம்பனஜெனிக் ஆயில் ஃப்ரீ ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. க்ரீன் டீ உங்களுக்கு வந்து இருக்குன்னா நல்லா ஸ்கின்னை சூட்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரெட்னஸ் ஆக்னி பிம்பிள்ஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா காம் டவுன் பண்ணி உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சிருக்குது. அது மாதிரி ஸ்கின் கேன்சர் ஸ்கின் ப்ராப்ளம்லேருந்து நல்லா ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதுவுமே நல்லா லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். இதுவுமே டே நைட் யூஸ் பண்ணேன். நான் கம்பனஜெனிக் மாய்ஸ்சரைசர் தான் இது வந்துட்டு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸு அந்த ஆக்னி ரெட்னஸ் பிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு வந்து குறைஞ்சிச்சு. அதுக்காக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம பாடியோட மாற்றங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் பாடி ஹீட் இதனால் நமக்கு வரத்தான் வந்து செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது. இயற்கை வரதை நம்ம தடுக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறத ரெடியூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வரது நிறைய வரதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம். இருக்கிறதையும் உடனே நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆக்னி ரெட்னஸ் பிம்பிள்ஸை வந்து நான் வந்து ஹீல் பண்ணேன். இந்த மாதிரி மினிமல் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக ப்ராடக்ட் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஆயிலி ஆக்னி பான் ஸ்கின்னாக நீங்கள் இருக்கிறீங்க, ஸ்கின்னில் ஆக்னி ரெட்னஸ் பிம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னா ஸ்கின் கேர் ரொட்டீனை மினிமல் ஸ்கின் கேர் ரொட்டீனாக நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மினிமல் ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கும்போது ஸ்கின் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாக நல்லா அந்த சிபம் கண்ட்ரோலாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்கின்னும் ஹைட்ரேட்டாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து என்ன ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் இதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் பிடிச்ச ப்ராடக்ட் வந்து போய்க்கலாம். பட் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் பிராண்டட் ஸ்கின் கேர் ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி டாமாக்கோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்டர் சேத், உங்களுக்கு ஆக்வாலஜிக்கா, டாட் அண்ட் கீ, மினிமலிஸ்ட், உங்களுக்கு ப்ளம், இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாக்மியில் கூட உங்களுக்கு வந்து வந்திருக்கு, நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். பட் நான் சொன்ன அந்த 6 பிராண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை அண்ட் ப்ராண்டாக கூட நீங்கள் வந்து போகலாம். லைக் கிளார்ஸ், உங்களுக்கு இன்னிஸ் ஃப்ரீ, கொரியன் பிராண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து அதெல்லாம் நல்லாயிருக்கும். அஃபோர்டபுளாக போகிறீங்கன்னா நான் சொன்ன பிராண்ட்ஸை நீங்கள் வந்து போய்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் வந்து கேளுங்க. இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் மூணுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அஃபோர்டபுள். ₹500 தான் உங்களுக்கு வந்து வரும் ஈச் ப்ராடக்ட். நான் வந்து சொல்கிறேன் அது மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னையுமே ஹீல் பண்ணி கொடுக்கும், உங்களுக்குமே ஹீல் பண்ணும் இது வந்துட்டு. ஸோ இது நான் ரெகுலராக கன்சிஸ்டன்சி நான் எடுத்து ரிசல்ட் பார்த்ததுனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்துட்டு வேறு ப்ராடக்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெட்னஸ் ஆக்னி பிம்பிள்ஸ் இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் நீங்கள் பண்ணுறால இருந்தால் கண்டிப்பாக நைட் வந்து நீங்கள் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்துட்டு உங்களுக்கு அந்த போஸில் போய் உங்களுக்கு வந்து கிளாக் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்னி ரெட்னஸ் பிம்பிள்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் வந்து டல்லாக போகும், ஸ்கின் வந்து ரிப்பேராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துக்கிறங்க. அது மாதிரி கண்டிப்பாக டே டைமில் நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஆயில் ஃப்ரீ நான் கம்பனஜெனிக் நோ வெயிட்ஸ் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இப்போ கரெக்டாக அந்த டாக்டர் சேத்தோட இந்த கேசன் அண்ட் கோஜிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சன்ஸ்க்ரீன் வந்து போய்க்கலாம். ப்ளம்மில் கூட அந்த க்ரீன் டீயோட சன்ஸ்க்ரீன் இருக்குது, அது கூட நீங்கள் போய்க்கலாம். டர்மோக்கோட அந்த ஆக்வாஜெல் ஹைரோனிக் ஆசிட் ஆக்வாஜெல் கூட நீங்கள் போய்க்கலாம். பட் கண்டிப்பாக SPF 40 உள்ளது, PA++ உள்ள சன்ஸ்க்ரீன், நோ ஒயிட் காஸ்ட், ஆயில் ஃப்ரீ நான் கம்பனஜெனிக் சன்ஸ்க்ரீன் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டே டைம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருந்துமே உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷன், அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், அந்த சன் டேமேஜ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடும்போது. ஸோ அதனால் ஒரு வாட்டர் பேஸ் சன்ஸ்க்ரீன், ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன், ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமி ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து ரெட்னஸ் ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னா க்ரீமி ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. அப்படி நீங்கள் க்ரீமி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சாஃப்ட் க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆயில் ஃப்ரீ நான் கம்பனஜெனிக் ப்ராடக்டாக அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதுவுமே சொல்லிக்கிட்டேன். லவ் யூ ஆல் அண்ட் பாய். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து தெரியும். ஃபுல்லாக குறையிட்டாலும் நல்ல ஒரு 70 to 90% மாற்றம் உங்களுக்கும் தெரியும். ரெகுலராக போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 90 to 100% மாற்றம் உங்களுக்கும் தெரியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.